வணக்கம். மீண்டும் சந்திக்கல சந்தோஷம். ஸோ நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்க பாடங்கள் ஓஎலுக்குரிய பாடத்தில் ஐசிடி. ஸோ இன்றைக்கி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது போல் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ யுவர் மெட்டீரியல்ஸ். தட் மீன்ஸ் நீங்கள் எப்பயுமே இந்த வீடியோஸோட சேர்த்து ஸோ என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ரெஃபர் யுவர் புக்ஸ் ஆல்சோ, தென் இட் வில் ஹெல்ப் மோர் யூஸ். ஓகே ரைட். நாங்கள் என்ன செய்வோம், இம்மிடியேட்டாக போவோம். ஸோ இன்றைக்கு இது ஒரு 3வது பாடம், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதே சமயம் நிறைய கேள்விகளும் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். த இன்டர்நெட் அண்ட் த எலக்ட்ரானிக் மெயில். வில் சி த சாப்டர் கன்சர்ன் த ஃபாலோயிங். இதெல்லாம் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கங்கள். ஸோ வில் டிஸ்கஸ். நாங்கள் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள், த இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்கு இந்த பாடத்தோட ஹெட்டிங், தலையங்கமே த இன்டர்நெட் அண்ட் த எலக்ட்ரானிக் மெயில். இன்டர்நெட் அண்ட் த எலக்ட்ரானிக் மெயில். ஸோ இன்டர்நெட் என்று நீங்கள் சொல்லும்போது என்ன ஞாபகத்தில் வரும் உங்களுக்கு? இன்றைக்கு யாராவது இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறாங்களா? யாராவது இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒருத்தருமே இல்லை. எல்லாருக்குமே இன்டர்நெட், எல்லாருமே இன்டர்நெட் வச்சுருக்கோம். இதில் அன்லிமிட்டட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். அன்லிமிட்டட் இன்டர்நெட், அப்படி இன்டர்நெட் எல்லார்ட்ட கையிலையும் இருக்குது. அதுக்கு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பாவிக்கிறது கூடவாக இருக்கிறது. என்ன, ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து அது எங்களுக்கு அதிக ஒரு பயன்பாடாகவே, ஸோ மோர் யூசர்ஸ் என்று சொல்லலாம். ஆஃப்டர் த ஆன்லைன் கிளாஸஸ் வி ஆர் யூஸிங் இன்டர்நெட் மோர் அண்ட் மோர்ன்னு சொல்லலாம். ஸோ இன்டர்நெட் அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் உங்களோட ஃபோனுகளில் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் தான் உங்களோட இன்டர்நெட் ஒர்க் பண்ணும். அடுத்தது த சேம் திங் எலக்ட்ரானிக் இமெயில். ஸோ நாங்கள் இப்போ தொடர்பாடல் எல்லாரும், ஐ ஹோப் ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் எ இமெயில். எல்லாருக்கும் இமெயில் இருக்குமென்று நம்புகிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் இமெயில் இருக்குமென்று நம்புகிறேன். அதுவும் எலக்ட்ரானிக் இமெயில் நான் உங்களுக்கு தெரியும். இமெயில் எலக்ட்ரானிக் மெயிலை தான் இமெயில்னு சொல்லுவோம். அதைத்தான் நீங்கள் பிரித்து எலக்ட்ரானிக் மெயில்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் மெயில்னா இமெயில்னு சொல்லலாம். ஸோ இமெயில் என்ன நடக்கும் உங்களுக்கு? இமெயிலில் நாங்கள் என்ன செய்வோம், தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். உங்களோட இமெயிலில் இருந்து இன்னொருத்தருக்கு தகவலை பரிமாறிக்கொள்வது, அவர் உங்களோட பரிமாறிக்கொள்வது, டேட்டாஸ் அட்டாச்மெண்ட் எல்லாம் அனுப்புறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ எப்படி இன்டர்நெட் அண்ட் த இமெயில் சம்பந்தமாகத்தான் ரிலேட்டடாக we are going to discuss in this chapter. ஓகே, நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம்? இந்த சாப்டர் கன்சர்ன் த ஃபாலோயிங் ஆப்பரேஷன். என்னென்ன சில ஃபாலோயிங்: இன்டர்நெட் ஆப்பரேஷன், இன்டர்நெட் சர்வீசஸ், சர்ச்சிங் இன்ஃபர்மேஷன், URL, uniform resource locator, IP address, domain name server, protocol, electronic email, video conference and social network. So we are going to discuss all these things. Okay, first one, introduction ல வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், இன்டர்நெட்னா என்னென்னு பார்ப்போம். இன்டர்நெட் ஆப்பரேஷன் இங்கே பாருங்க. இன்டர்நெட் என்றால் என்ன, நான் இப்போ தான் சொன்னேன். நான் எல்லா இதுலையும் இருக்குது. ஸோ அதுக்கு சரியான ஒரு விளக்கம் வேணும். ஸோ எக்ஸ்பிளனேஷன். வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். தட் இஸ் கால்ட் இன்டர்நெட். இன்டர்நெட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அரவுண்ட் த வேர்ல்ட். கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அரவுண்ட் த வேர்ல்ட். கலெக்ஷன் மீன்ஸ் எல்லா கம்ப்யூட்டர்ஸும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னா நிறைய கம்ப்யூட்டர். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ எல்லாம் எதோட இணைந்திருக்கிறது? ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற கம்ப்யூட்டர், உலகம் முழுக்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருந்தால் அதுதான் நாங்கள் இன்டர்நெட் என்று சொல்லுவோம். It is the fastest available way to share information with the world community. So it is the fastest available way.
அப்போ முதலாவது இன்டர்நெட்னா என்ன? உலகம் முழுக்க இருக்கிற all over the world, all the computers are connected with internet network. That is called internet. இப்போ நானும் சரி, உங்களோட வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு வயர் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ தட் இஸ் பாசிபிள். ஆனால் நீங்கள் உலகம் முழுக்க எப்படி? ஸோ உங்களோட வீடு எங்கே இருக்குது, மற்றவங்களோட வீடு எங்கே இருக்குது? இப்போ அமெரிக்கா, லண்டன், இப்படி எல்லா நாட்டோட கம்ப்யூட்டரை ஒன்றோடு இணைக்கிறதுக்கு என்ன செய்கிறது? வயர் மூலமாக இல்லை, அதுதான் இன்டர்நெட் மூலமாக. அதான் நெட்வொர்க். இன்டர்நெட் இஸ் எல்லா கம்ப்யூட்டரும் அரவுண்ட் த வேர்ல்ட், ஆல் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அரவுண்ட் த வேர்ல்ட், நெட்வொர்க் கனெக்டட், தட் இஸ் கால்ட் இன்டர்நெட். ஸோ இதை நான் இன்னொன்று சொல்லலாம், முக்கியமாக ஃபாஸ்டஸ்ட் அவைலபிள் வே. இப்போ நான் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற இப்போ இருக்க அரவுண்ட் த வேர்ல்டு, உலகம் முழுக்க இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் ஒன்றோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, இஃப் நாட் பாசிபிள் அப்படின்னா தென் எப்படி நீங்கள் வேறொரு இடத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு தகவல்களை, செய்திகளை பரப்ப முடியும், அனுப்ப முடியும்? இப்போ யூஎஸ், யூகே, ஜெர்மன், இல்லை ஆஸ்திரேலியா, இவங்கள நாட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு இப்போ உங்களோட ரிலேஷன்ஸ் யாரோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, இவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள போகிறீங்க, கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் தகவல் அனுப்ப போகிறீங்க. அப்படி இல்லைன்னா எப்படி அனுப்புவீங்க? இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் this electronic device, computers, then how it's possible? என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யணும்? தகவலை சொல்லணும்டா. If you want to share some information, you have to go there. நீங்கள் என்ன செய்யணும்? இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியா, ஜெர்மன், யூகே இல்லை யூஎஸ்க்கு போய் நீங்கள் அதை சொல்லணும். இட் இஸ் அதை ஃபாஸ்ட்னு சொல்லலாமா? இல்லை. ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து, ஸோ ஃப்ரம் யுவர் பிளேஸ் you can send the data, you can share the data, you can pass the message. ஸோ நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல்களை பரப்பிக்கொள்கிறீங்க. அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டஸ்ட் அவைலபிள் வே டு ஷேர் இன்ஃபர்மேஷன். தகவல்களை பரிமாறிக்கொள்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வித்தின் த வேர்ல்டு கம்யூனிட்டி, இந்த உலகத்துக்குள்ள. அப்போ பாருங்கள், இப்போ இன்டர்நெட்டோட எவ்வளோ யூசேஜ், எல்லா கம்ப்யூட்டர் ஒன்றோடு இணைந்திருக்கு, எல்லா கம்ப்யூட்டர்களையும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதுக்கு தான் இன்டர்நெட் பேர். நெக்ஸ்ட் பாருங்க, with the use of internet today, the whole world become global village. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் யூஎஸ்ஓ, யூகேயோ இல்லை ஆஸ்திரேலியா, ஜெர்மன், இட்டாலி, இவங்களை இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணுமெண்டா இந்த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் த ஹோல் வேர்ல்டு, இந்த உலகம் முழுக்க சுருங்கி போச்சு, சின்னதாக மாறின மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிகம் அ குளோபல் வில்லேஜ், குளோபல் உலக தரமான ஒரு கிராமமாக மாறிக்கொண்டிருக்கு. ஏன்? கிராமம்ன்றது சின்ன இடம், அதுக்குள்ளே நாங்கள் டக்குன்னு போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் யூகேக்கோ, யூஎஸ், ஆஸ்திரேலியாவுக்கோ ஒரே டைமில் டக்குன்னு போயிட்டு வர முடியாது. டேக் டைம்ஸ், அதுக்கு நிறைய நாட்களாகும். ஆனால் இந்த இன்டர்நெட் இருக்கிறனால எங்களுக்கு தூரம் தெரியுது இல்லை. ஏன்னா நம்ம தகவலை என்ன செய்கிறோம்? இமீடியட்டாக பரிமாறிக்கொள்கிறோமா இல்லை ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்டர்நெட் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஸோ wherever the world, so we are sharing the data with the use of internet, then the world become a global village. அப்போ உலகம் என்ன செஞ்ச ஒரு சின்ன கிராமமாக மாறுது. எதனால்? இந்த இன்டர்நெட்டால். பாருங்கள், என்ன தகவல்களாக இருந்தாலும் மினிமம் உடனே போயிடும். மெயிலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா அது உடனே கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் என்ன செய்யணும்? என்வலப்பில் வச்சு அதை அனுப்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் இது அப்படி இல்லை, எடுத்த உடனே என்ன செய்யுங்க? வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டா வித்தின் த செகண்ட்ஸ் அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ இதைத்தான் சொல்கிறோம், இந்த இன்டர்நெட்டால் என்ன நடக்குது? த ஹோல் வேர்ல்டு, இந்த முழு உலகமும் பிகம் குளோபல் வில்லேஜ், ஒரு உலகத்தரமான கிராமமாக மாறுது. காரணம், ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியுது, தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியுது.
அடுத்து பாருங்க, the internet which renders such a big service does not possess a single owner and a non-profitable organization called the internet society is in charge of the ethics and principles related to use the internet and the protocols. ஸோ இன்டர்நெட் அது மட்டுமல்ல, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்குது. நாங்கள் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கு பிழைகள் ஏற்படாமல் நட்டங்கள் ஏற்படாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்தணும். சில என்ன சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதை பிழையாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் கவனமாக இருக்கணும். இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதையும் சொல்கிறாங்க, இன்டர்நெட்டால் நல்லதும் இருக்குது, தீங்குகள் விளைவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் கவனத்தில் இருக்கணும். இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டு இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது அது பாதுகாப்பாகவும் இருக்கும், உங்களோட தகவல்களும் திருடு போகாது. இப்படியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். பட் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்டர்நெட், இன்டர்நெட்டோட அடிப்படையும் அறிமுகம் பார்த்துருக்கோம் இன்டர்நெட்டோட. தென் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு obtain any information related or to any subject you need. எந்த பாடம் சம்பந்தமாக என்ன டவுட் கேட்டாலும் நீங்கள் என்ன இமீடியட்டாக பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு என்ன அர்த்தம், இந்த இன்டர்நெட்டில் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் விளங்கியிருக்கு. ஓகே, now we will move to next one. I hope you all understood. So now what is internet and usage பார்த்தாச்சு. Next, let us examine what URL. நாங்கள் பார்த்த மாதிரி இப்போ நாங்கள் கதைக்க போகிறோம். சாரி, URL என்றால் என்ன? நாங்கள் இப்போ என்ன கதைக்க போகிறோம், URL என்றால் என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். URL என்றால் என்ன, அது என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்றதை பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஏன் இதுக்கு வச்சுருக்காங்க யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்? let us examine what URL. நாங்கள் என்ன செய்யணும், அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். URL என்றால் என்ன? Information which help us to improve our knowledge is a very important resource among the revenues of obtaining information. The internet is the most powerful to transmit this information among the computer. It is in the internet. The protocol called HTTP hypertext transfer protocol is used. Further, the internet contains a huge amount of information. The main server which provide this information in the World Wide Web. So first the main web என்னவா நடக்குது, World Web மாறிக்கொண்டிருக்கு. So thus the system used to uniquely identified various resources in website is the uniform resource locator. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ எதுக்கு வச்சுருக்கோம், அது ஒரு அட்ரஸ் மாதிரி. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய நாங்கள் விஷயங்களை. இப்போ நான் உங்களை லெட்டர் போட போகிறேன், எப்படி போடுறது, லெட்டர் போட்டால் என்ன செய்கிறது, உங்களுக்கு அட்ரஸ் வேணும், உங்களோட ஃபோன் நம்பர் வேணும். இந்த விஷயங்கள் இருந்தால் தான் நான் என்ன செய்யலாம், உங்களை நான் வந்து அடையலாம், உங்களை ரீச் பண்ணலாம். இல்லைன்னா நான் உங்களை ரீச் பண்ணுவேனா இல்லை, உங்களை வந்து அடையவேனா இல்லை. அப்போ எனக்கு தெரியாத வரைக்கும் இஷ்யூ வரும், தெரிஞ்சிட்டா நான் வந்துடுவேன். அதே மாதிரி தான் இங்கே யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ன்றது இன்டர்நெட்டில். அது எந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம், யார்கிட்ட கம்ப்யூட்டர்லேருந்து யூஸ் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன தகவல், எல்லா விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மோட்டார் பைக் இருந்தால் ஈஸி பெற்றுக்கொள்ளலாம். அதான் இந்த யூஆர்எலோட வேர்ட். சரியா? ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், எந்த இடத்துல எந்த ரிசோர்ஸ் இருக்குன்றது அது கண்டுபிடிச்சி தரும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும். ஸோ கேட்பாங்க யூஆர்எல்ண்டா என்ன, யூஆர்எல் எப்படி யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களோட பேஜில் போய் வெப் பேஜில் போய் நீங்கள் டைப் பண்ணி போது பாருங்கள், http:// என்று வருமா இல்லையா, :// போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய யூஆர்எல் அடிப்பீங்க, httpன்னு வரும்.
ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் examine what URL. ஸோ let us examine what URL. ஸோ அவங்க என்ன செய்யலாம், அந்த URL ஒரு அட்ரஸாக பயன்படுத்தலாம். URL என்ன செய்யலாம், ஒரு அட்ரஸாக பயன்படுத்தலாம். நான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க, let us identify parts of URL. அடுத்து என்னது, let us identify parts of URL. இப்போ உங்களுக்கு examine what are URL ன்னு பார்த்தாச்சு. let us identify the parts of URL. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் URL கண்டுபிடிக்கடா. ஓகே, நாங்கள் செய்வோம் ஒன் டைம் எக்ஸசைஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let us consider the URL given below. ஓகே, ஸோ இப்போ let us consider the URL given below. இப்போ கீழே URL கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் கண்டுபிடிப்போம், ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் URL என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி HTTP என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலை தான் சுருக்கமாக HTTP என்று நாங்கள் சொல்லுவோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அதான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஸோ let us consider the URL given below னா HTTP எஜுகேஷன் பப்ளிகேஷன். ஸோ நாங்கள் எங்களோட நாட்டோட வெப்சைட்டுகளுக்கு ஏற்ப அதுக்கு சில மாற்றங்கள் வரும். ஸோ HTTP அண்ட் GOV கவர்மெண்ட், இது வந்து உங்களோட அட்ரஸ். உடனே வரும், நீங்கள் அடித்த உடனே இந்த டீட்டெயில் வரும், government.lk இபுக்ஸ் இங்கிலீஷ் ICT. அப்புறம் இபுக்ஸ்ன்னு போவீங்க, அதுக்குள்ள இங்கிலீஷ் எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க, அதுக்குள்ள என்ன செய்வோம், உங்களோட ICT இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இதை சொன்னால் எங்களுக்கு ஒரு லொக்கேட் இடத்தை எப்படி இருந்து எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வது. அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொன்று தான் இந்த URL. URLன்றது என்னது, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இங்கே பாருங்கள், we can separate the parts here below. இங்கே என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஹெல்ப்புகள் எங்களுக்கு அது இடம் பொருளுக்கு ஏற்ப. ஸோ where the place and when you use we can get a URL. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சில இடங்களில் கொடுத்து. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இதையும் பார்ப்போம், உங்களுக்கு விளங்கும். So now we will discuss about one by one. See, this is the URL, full URL கொடுத்திருக்காங்க. So now we will see how it's working. So இது ஒரு அட்ரஸ் என்ன, http://www education publication. edu என்றது என்னது, education publication GOV government.lk. இது பாருங்க, அவனுக்கு இது ஹைப்பர் டெக்ஸ்ட், இது இவ்வளவும் HTTP கீழே கொடுத்துருக்காங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது என்னது, வேர்ல்டு வைட் வெப். இதுக்குள்ள முழுக்களும் இருக்கு. டொமைன் நேம் என்று சொல்லுவோம். இதை சொல்றது நாங்கள் டொமைன் நேம். இங்கே பாருங்க, டொமைன் நேம். ஸோ இப்போ எங்களுக்கு நிக் நேம்கள் உண்டு, வீட்டில் ஒரு பேர் வெளியே ஒரு பேர் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்கு டொமைன் நேம். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, டொமைன் நேம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் ஆல்சோ செக், நீங்கள் என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ www education publication government.lkன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட், எங்கே புக்ஸ் எடுக்க போகிறீங்க, எந்த இடத்துல எடுக்க போகிறீங்க பாருங்கள், இபுக்ஸ்ன்னு அடிச்சிருக்கிறீங்க. இபுக்ஸ் இங்கிலீஷ் என்றதை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, சில நேரத்தில் டச் பண்ணியிருக்கலாம், தெரியாமல் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அதை தரவிறக்கம் செஞ்சுருக்கலாம். அப்படி எது செஞ்சாலும் உடனே என்ன செய்யும், அது அவ்வளோ மெசேஜ் உங்களுக்கு தான் வரும். அப்போ இதை சொல்கிறது ரிசோர்ஸ் இபுக். ஏன்னா இபுக் இங்கிலீஷ் அல்லது இபுக் இங்கிலீஷ் இதில் இருக்கு. ஸோ இங்கிலீஷை நாங்கள் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம், மேக்ஸ் சயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே எங்களுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். பாத் வேர் த ரிசோர்ஸ் இஸ் லொக்கேட்டட். ஸோ ரொக்கேட்டில் எங்கே இந்த இதுகள் அட்டாச் ஆகிருக்கேன்னு நாங்கள் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக ICT அண்ட் PDF ஃபைலாக கிடைக்குது. ஸோ இதில் வந்து எல்லா காவல்துறையோட தட் மீன்ஸ் ஒன் ஆர்கனைசேஷன், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன், so it's police station and railway station, banking. So we can get all the detail. This is their domain name. So we can easily identify this is domain name. This is hypertext protocol. This is ebooks English. So what are the books you need? Ebooks. Sometimes you may be use a practical book. So but you are asking
see ebooks, then you can get an ebook, and also path where the resource is located. So, and also path where the resources is located. எந்த இடத்துல இந்த பாதை மறக்கப்பட்டிருக்கிறது. Right, these are the full things. At the same time, the World Wide Web. So, this www World Wide Web, G.C.E.O education publication, the domain name .lk. So, these are things one come under the one slide. So, first what is we need? So, these are the things called HTTP, these are things called domain name, these are things called resource is located, and ebooks e-English. These are the things come under every URL. This full URL, but we will split it differently. Some people split like a www education publication, some people reschedule it ebooks, and some people are ready for the English. But every books are in the library. For example, if you take a library, there is a lot of facility available. Library accounts, you can see, you can feel that one. So, web development. Next, web development. So, web www World Wide Web, and you can put your organization, your institute, whatever thing. So, here education publication, you can mention health, government office, full health organization, HEALTH, health organization .government.lk. So, like that you can have your own URL. Now, I hope you all understood what is URL. So, uniform resource locator. Depending on your URL, we can easily find out the answers. So, what is World Wide Web? What is hypertext language? What is PUP, education publication doing? And what is the domain name? And what is the ebooks name? What is the English? These are things very important for URL. Now, I hope we discuss about the uniform resource locator. Okay, now we will move to next one. Now, see note, they will give a note for you. So, in a uniform resource locator, it is must to have from HTTP protocol to domain name. So, from HTTP protocol to domain name. This is not very important. The resource locator, it is a must have from the HTTP protocol to domain name. So, you can see the example given below as URL related to the field education. So, MOE where it is coming depend of examination or institute or education or education publication department, but where it comes the MOE, Ministry of Education. MOE is called Ministry of Education, and the NIE, National Institute of Education. And donuts and e-cup, you can choose which is correct. I hope this is very easy one. So, why this is the method we are doing. So, this is the method, or this is the things we can use for the URL. So, this is our URL. That means, so moe.gov.lk means education, Ministry of Education. So, at the same time nie.lk. This is another example for every URL. This is example for every URL. So, you can easily identify MOE is a Ministry of Education, NIE National Insurance Education, and another www education publication. So, these are things you can take as an example for URL. Okay, I hope you understood about URL, uniform resource locator. Next one, we are going to move IP address. What is IP address? As already I mentioned, this is also one of the very important, which are the system are using
who is using the system, if anything happen, who will take responsible. So these are things we have to discuss in these things. So that's why people using always asking what is your IP address. What is your IP address? So you can easily get an answer for this chapter. So first question, what is an IP address? Internet protocol. So what is an IP address? Internet protocol accesses are used to individually verifying all the computers. Individually identify all the computers in the internet. The IP address is indicated the 4 values 0 to 225, 0 to 225, separated by a decimal point. This is called dotted decimal notation. So it is very important. So you have to listen carefully. What is IP address? I already mentioned. So now you maybe have a home. You maybe have your home address, your phone number. Sometimes it is easy to find out your places. You may be missed somewhere else. The government police are easily identified. They have a lot of equipment like that. What is an IP address? The IP address also same thing. So IP address only started from 2552 started from 2552 to double T. So 2 double T, that is okay, that is enough. So these are things called the IP address. So as I mentioned earlier, now the IP address is address. IP address. So first, you have a letter pota, எப்படி வரும் அது மேல நாங்க ஐடி என்ன போடுறோம் அட்ரஸ் போடுறோம். சோ என்ன செய்யும் அந்த அட்ரஸ் பர்టిక్యులரா உங்க வீட்டோட நம்பர் 32/10 32 bo 10 so some other name. So like that they will write. அப்படி என்ன செய்வாங்க அவங்க எழுதுவாங்க. இப்போ பாருங்க they are asking what is address. So what is the meaning of address? So they are asking. So that is called IP address. What is the meaning of IP address? That is called IP address. For example, as I said, so when you go to the Google store, Google www.google.com, then you can see only the Google things. Okay. So now I am going to need address to address. So I am going to use two in computer system. Then I needed 2 IP address. See, Internet protocol addresses are used to individually identify all the computers in the internet. So Internet protocol in a say the protocol also it's very important. It is IP address. So it is Internet protocol IP address are used to individually identify all the computers in the internet. So through the internet, என்ன say internet மூலமாக அதை கண்டுபிடிச்சிரும் எல்லாத்தையும் எத்தனை கம்ப்யூட்டர் என்னோட இணைக்கப்பட்டிருக்காங்க. And the IP address is individually indicated in 4 values. Indicated in 4 values from 0 to 255. From 0 to 255. So for example, they can easily mention one diagram also. This is assigned IP address for this boy. This is assigned IP address for this boy. Pool of available IP address. Now the pool of available IP address means what they do. So they will bring lot of IP address. Sometimes the IP address indicated the 4 values. So it will not again இதுக்கு மேல இது கூடாது. IP address என்ன செய்யாது இதுக்கு மேல கூடாது. இங்க பாருங்க separated by decimal point. எப்பவுமே இது என்ன செஞ்சிருக்கு decimal pointால ஒரு செப்பரேட் பண்ணப்பட்டது. செப்பரேட் மீன் தனியாகப்பட்டிருப்பாங்க. So that is called dotted decimal notation. Okay. So IP address is an address for computer to identify the address. IP address is a address to identify the address. Okay, as I mentioned earlier. For example, you are living somewhere else. How I can find your address? I need your door number. Number 32, Second Cross Street, Deivala, so Colombo. Then the letter or whatever things it will come, it will reach
immediately. Otherwise, it will not reach. Same thing. You are using computer. Which computer you are using? How can I identify the computer? Yes, that is called IP address. So why it is not at decimal IP address? This why they are calling it is not at decimal notation. இதனால தான் அது என்ன சொல்றாங்க நோட்டட்னு சொல்றாங்க. அது எப்படி 0 ல இருந்து ஆரம்பிச்சு 255 தாண்டாது. This is the example. நீங்க sometime உங்களுக்கு இந்த example இருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. Okay. I hope you understood. We discussed three heading. I hope. நாங்க மூன்று heading படிச்சிருக்கோம். Internet என்றா என்ன, URL என்றா என்ன, and the same time IP address என்றா என்ன. Okay, now we are going to discuss these things. So இந்த domain name என்றா என்ன. So இன்றைக்கு இதோட முடிச்சிட்டு ஸோ அடுத்த கிளாஸில் நாங்கள் என்ன செய்யணும் இந்த பாடத்துலேருந்து மிச்சத்தை பார்ப்போம். ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட புக்ஸுகளையும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், வில் see you later. Bye.